ஒரு இருட்டிலே ஒரு 3 வருட காலங்கள் வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய சூரியனுடைய வெளிச்சம் தன் கண்களில் படும் பொழுது எந்த அளவு புத்துணர்வு மனசுல இருக்குமோ, அதே மாதிரி இந்த ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய குரு பெயர்ச்சி, இந்த 9ஆம் இடத்து சனி பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய சனியினுடைய பார்வை படும்போது ஒரு மிகப்பெரிய பலத்தை கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கொடுத்தே தீரும். இதுல நான் முதல் பலனா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது, உடல் அளவுல கடகராசிக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய தெளிவை அடைவார்கள். இந்த லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமா மனரீதியா நிறைய சிக்கல்கள், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட தேவையில்லாத பதட்டம், பயம், ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாம தடுமாறிக்கிட்டே இருந்தது. ஒரு நேரம் நினைக்கிற காரியத்தை கூட அடுத்த நேரம் செய்ய முடியலையேன்னு சொல்லி மனசுக்குள்ள போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சிக்கல்கள் இருந்து இறைவனுடைய அருளோடு அவர்கள் மீண்டு வருகிறார்கள். ஏற்கனவே 2ல கேது, 8ல ராகு, எந்த வார்த்தையை பேசினாலும் தப்பா போய் சேர்ந்துருது. நல்லதே நாம சொன்னா கூட கேட்கறவங்க நம்மளை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைகளை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். நிறைய பயத்தோட வாழ்ந்துட்டு இருந்தீங்க. எந்த இடத்தில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல உங்க பேச்ச கேட்காம இருந்தாங்களோ, அதே இடத்துல சபையை அலங்கரிக்கக்கூடிய அற்புத வாய்ப்பை இந்த சனி பகவானும் குரு பகவானும் வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதியிலிருந்தே கொடுக்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா சனி பகவான் கடகராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்ப 3வது இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது ஒரு புதிய தன்னம்பிக்கை, ஒரு புதிய தைரியம், ஒரு புதிய தெம்போட ஒரு புது உலகத்திற்குரிய புது முயற்சியை கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக நீங்கள் படைக்க போகிறீர்கள். பல பேருடைய வீடு வாங்கக்கூடிய கனவு இந்த சனி பயிற்சியில நனவாக போகிறது. பல பேர் வண்டி வாகன சேர்க்கையோடு வாழணும், ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுடைய பல கனவுகள் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும். ரொம்ப குறிப்பா நான் சொல்லணும்னு நினைச்சது, இந்த லாஸ்ட் ஒரு 3 வருடத்துல திருமணமாயும் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் அல்லது பிள்ளைகளை நினைச்சு வருத்தப்பட்டவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவனுடைய அருளோடு புத்திர பேரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், 6க்குடைய குரு உச்சமடைகிறார். அப்ப இந்த 3 வருஷத்துல கடகராசிக்காரர்கள் கடன் சுமையில மாட்டிக்கிட்டு, ஏற்கனவே லோன் வாங்கி கஷ்டப்படுறேன், வாங்கின காசுக்கு வட்டி கொடுக்க முடியல, அல்லது கிரெடிட் கார்டில் மாட்டிக்கிட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவரெல்லாம் கடன் சுமைகள் சரியாகும். உடல் ரீதியா மன ரீதியா இருக்கக்கூடிய சிக்கல்களும் 6ஆம் அதிபதி குரு உச்சமடைகிறதுனால சரியாயிடும். ரொம்ப குறிப்பா திருமண வயசுல இருந்து திருமண வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு திருமண சுப பங்கள யோக பிராப்தம் கூடி வரக்கூடியதா இருக்கும். அதுல முக்கியமான விஷயம், பல காதலர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி இந்த அஷ்டம சனியில திருமண வாழ்க்கையை இழந்தவங்க, ஏற்கனவே ஒரு முதல் திருமணம் ஆகி அந்த